கேப்டன் மறைவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்நியார் தலைமையில் வந்து மாநாடு நடக்குது. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்கு? ஒரு கணம் யோசிக்கும் போது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு. ஏன்னா கேப்டனுடைய மாநாடெல்லாம் நாங்க வந்து சந்திச்சவங்க. இந்த கேப்டன் மறைவுக்கு பிறகு அந்நியார் அவருடைய தலைமையில முதலாக இந்த மாநாடை நாங்க சந்திக்கிறோம். நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா மற்ற கட்சி மாநாடுகளை நீங்க பார்த்திருப்பீங்க, எங்க கட்சி மாநாடையும் நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயமா வந்து சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த கடலூர் மாவட்டம் வந்து எப்பவுமே கேப்டனுக்கு வந்து பிடித்தமான மாவட்டம், கேப்டனுக்கு கெத்தான மாவட்டம். ஏன்னா இங்க இருந்து அவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக போனாரு. சோ வந்து நிச்சயமாக வந்து இந்த மாநாடு சிறப்பா இருக்கும். இப்ப கேப்டன் மறைந்து அவர் பாத்தீங்கன்னா பல்வேறு புகைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பங்கு பெற்று இருக்கு. அதை பார்க்கும்போது அவர் மறுபடியும் பாக்குற மாதிரி ஒரு உணர்வு வருது. அனைவரும் செல்ஃபி எடுத்துறாங்க, மகிழ்ச்சி வெளிப்படுத்துறாங்க. அது எப்படி இருக்கு? அந்த தலைவருடைய அந்த சிலைகளை பார்க்கும்போது தத்ரூபமா இருக்கு எல்லாமே. நம்ம நிர்வாகிகள், நம்ம தொண்டர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து தலைவர் கூட இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி எல்லாருமே வந்து போட்டோ எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு வகையில் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் மேல உள்ள அன்பு. ஏன்னா ஒரு தலைவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க தலைவர் தான், கேப்டன் தான். தலைவருங்கிற அந்த பதவியை வச்சுக்கிட்டு தலைவருங்கிற பதவியை வச்சுக்கிட்டு சொத்துக்காக சுகத்துக்காக வந்து வேலை செய்யக்கூடாது. மக்களுக்காக, மக்களுடைய துயரை துடைக்கிறவன் தான் தலைவன். மக்கள் கண்ணீர் வர வைக்கிறவன் தலைவன் கிடையாது. எங்களுடைய கேப்டன் வந்து எந்த ஒரு இடையூறு வந்தாலும் சரி மக்களுக்கு, அது சென்னையில வெள்ளம் வந்தாலும் சரி, ஆந்திராவில் புயல் அடிச்சாலும் சரி, ஒரிசாவில் பூகம் வந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் நிலநடுக்கம் வந்தாலும் சரி, செண்டூர் வெடி விபத்தானாலும் சரி, விவசாய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நெசவாளர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, காஞ்சிபுரம் ரயில்வே விபத்தானாலும் சரி, கும்பகோணத்தில் பள்ளிக்கூட தீ விபத்தானாலும் சரி, இலங்கை பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் முதல்ல வந்து நிப்பார், நிதி கொடுப்பார். இது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அவர் இந்தியா முழுவதுமே அவர் நிதி கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? இந்தியா முழுவதுமே அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு வந்து இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நிதியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பானன் பிராட்லயே வந்து கேப்டன் வந்து ஏழைகளுக்கு செஞ்சாரு, நிதி கொடுத்தார். அதனால வந்து நிச்சயமாக இந்த 26 ஒரு திருப்பு முனையா இருக்கும். நாங்க எங்க போறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. மாநாடுகள் பாத்தீங்கன்னா நுழைவாயில வந்துட்டு 3 நல்லிணக்கத்தை வந்து ஒன்றிணைக்க பாத்தீங்கன்னா இந்த கோவில், அது மாதிரி மசூதி, இது மாதிரி வழிபாடு தடங்கள் வந்து வச்சிருக்காங்க. அது எப்படி பாத்தீங்க? அதாவது எங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார், காத்துல ஜாதி இருக்கா, ரத்தத்துல ஜாதி இருக்கான்னு கேட்பாரு. அதாவது எங்க தலைவர், நான் கூட 32 வருஷம் நான் பயணம் பண்ணிருக்கேன். 32 வருஷம் நான் தலைவரோட பயணம் பண்ணிருக்கேன். ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க மாட்டாரு. நீ இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, அதை பார்க்க மாட்டாரு. நீ இந்த மதம், அந்த மதம் அதை பார்க்க மாட்டாரு. நீங்க அதுக்கு பாத்துட்டீங்கன்னா உதாரணம் பாத்தீங்கன்னா கேப்டனுடைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாமே இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இருப்பாங்க, கிறிஸ்துவர்கள் தான் இருப்பாங்க. சோ வந்து கேப்டன் வந்து மதத்தையும் ஜாதியும் பார்க்க மாட்டாரு. இது வந்து எல்லாருமே அதை வந்து பாராட்டுறாங்க. இந்த முகப்பு வாயில வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு திங்கிங், ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து கேப்டன் எவ்வளியோ அதே போல எங்களுடைய அந்நியாரும். விஜய் நடித்துள்ள படம் பாத்தீங்கன்னா ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆகல. பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. விஜயகாந்த் இருந்திருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்காதுன்னு பல்வேறு தரப்புல சொல்றாங்க. ரசிகர் வரணும்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆக்சுவலா வந்து இப்போ நடக்கிறது மாநாடு, அது வந்து படம் சினிமா, அது வந்து கோர்ட்ல இருக்கு. நம்ம வந்து எதுவும் வந்து பேசக்கூடாது. அதனால நான் இதை அவாய்ட் பண்றேன். தமிழகத்தில் அரசியல் கட்சி பாத்தீங்கன்னா பல்வேறு நிலைப்பாட்டை தற்போது தெரிவிச்சிருக்காங்க. கூட்டணி நிலைப்பாடு எல்லாமே சட்டமன்ற தேர்தல் கிட்ட நெருங்கி வருது. இப்ப நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நல்ல முடிவா இருக்கும். அதுதான் நாங்களும் இப்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தொண்டராக நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து அவங்க வந்து அபிப்பிராயம் கேட்டிருக்கிறாங்க. சோ ஒரு நல்ல முடிவு வரும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்.